Chapter 10, exercise 10.9, question number 3 and 4 கான solution. Question number 3, the order and degree of the differential equation. இந்த வைக்கல சமன்பாட்டின் வரிசைப்படி என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தோம்னா dy by dxன்னு இல்லை, dx இருக்குது, dy இருக்குது, தனித்தனியாக இருக்குது. அதை நம்ம dy by dxங்கிற ஃபார்மேட்டில் கொண்டு வந்துட்டு அது கேன்சல் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு தான் அப்புறம் ஆர்டர் டிகிரியை ஃபஸ்ட்டு சொல்லணும். ரூட் ஆஃப் sin x அப்படிங்கிறது இருக்குது, dx ப்ளஸ் dy அப்படின்ட்டு இருக்கு. இதுலேயும் ரூட் ஆஃப் காஸ் எக்ஸ் அப்படின்ட்டு இருக்கு, dx மைனஸ் dyன்னு இருக்குது. ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய இந்த டேர்மில் dxஆல் டிவைட் பண்ணுவோம். dxஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா என்ன கிடச்சிரும் நமக்கு, இந்த ரூட்டு sin x dxஆல் டிவைட் பண்ணி அப்போ என்ன ஆகிடும், இந்த இடம் ஒன்றாயிடும், இது dy பை dxன்னு ஆகிடும். அதே போல் இந்த பக்கம் ரூட் ஆஃப் காஸ் எக்ஸ் அப்படின்னு இருக்கும், dxஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா 1 மைனஸ் dy பை dxன்னு இருக்கும். இது அவ்வளோ சீக்கிரத்தில் நமக்கு கேன்சல் ஆகாது. ரூட் சைன் எக்ஸ் ரூட் காஸ் எக்ஸ் ரெண்டும் வெவ்வேறு டைம் அது மல்டிப்ளைல இருக்கிறதுனால நம்ம இது நிலையிலேயே வச்சுக்கிட்டு நம்ம ஆர்டர் டிகிரியை சொல்லிடலாம். இப்போ இதில் டிஃப்ரென்ஷியல் டேம் எத்தனை தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் என்னது ஆர்டர். வரிசைங்கிறது எத்தனை முறை வகையிட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ஒரு தடவை இருக்குது, dy பை dx இருக்குது, அது ரெண்டு பக்கமும் இருக்குது. அதனால் dy பை dx இதை எடுத்துக்கலாம் அல்லது இதை எடுத்துக்கலாம். அதனால் இதோட ஆர்டருங்கிறது 1, வரிசைங்கிறது எவ்வளோதுன்னா 1. அதுக்கு எத்தனை அடுக்கு வருது, ஸ்கொயர்டு வருமா, வர வாய்ப்பு இல்லை. அதனால் இது சைன் எக்ஸ் இருக்குது, இது காஸ் எக்ஸ் இருக்குது. அப்போ எப்படி மாற்றினாலும் டிகிரி அப்படிங்கிறது படி அப்படிங்கிறதும் 1 தான் கிடைக்கும் நமக்கு. அதனால் இதுக்கான ஆர்டர் டிகிரி வரிசை படி அப்படிங்கிறது 1,1ங்கிறது சரியான விடை அப்படிங்கிறத நம்ம அடுத்த ஸ்டெப்லேயே கண்டுபிடிச்சிடும். dxஆல் டிவைட் பண்ணி கண்டுபிடிச்சிடும். அதனால் ஆப்ஷன் நம்பர் 3 தான் இதுக்கு சரியான விடை. இது 1 மார்க் நம்பர் 3. அடுத்தது 4th கொஸ்டின் போவோம். 4th கொஸ்டின், ஆர்டர் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் ஆல் சர்க்கிள்ஸ் வித் சென்டர் அட் h, ரேடியஸ் a. மையம் h, மற்றும் ஆரம் a கொண்ட எல்லா வட்டங்களின் வகைக்கெழு சமன்பாட்டின் வரிசை என்ன அப்படின்னு கேட்டுறாங்க. வகைக்கெழு சமன்பாட்டின் வரிசைங்கிறது எத்தனை தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் பொறுத்தது. இதில் பார்த்தோம்னா 3 ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டாங்க, hk a. 3 மாறத்தக்க மாறிலிகள் கொடுத்ததுனால நம்ம 3 தடவை இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் hk a 3 ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ், 3 மாறத்தக்க மாறிலிகள் இருக்கிறதுனால நம்ம 3 தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். 3 டைம்ஸ் வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் 3 எலிமினேட் பண்ணுறதுக்கு. அப்படிங்கிறதுனால இதோட ஆர்டர் அப்படிங்கிறது கண்டிப்பாக என்ன இருக்கும், 3 தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்து கண்டுபிடிச்சிடலாம். அதனால தான் நம்ம இதை நம்ம சமன்பாட்டை அமைச்சு வேணாலும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம்னாலும் 3 எலிமினேட் ஆகிறதுக்கு 3 தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இதோட ஆர்டர் அதாவது வரிசை அப்படிங்கிறது 3 அப்படின்னு நமக்கு கிடச்சிருது. இது எக்ஸசைஸில் சம் நம்பர் 4. இதுக்கு முன்னாடி சம் நம்பர் 3 பார்த்தோம். ரெண்டுலேயுமே ஆர்டர் டிகிரி கேட்ட மாதிரிலாம் அடுத்ததில் இதில் ஆர்டர் டிகிரி ரெண்டுமே கேட்டிருக்காங்க. ரெண்டுமே 1,1 அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.